ரொம்பவுமே வித்தியாசமான விபரீதமான ஒரு கிராமங்க. அங்க இருக்கிற பெண்கள்லாம் இப்போ கர்ப்பமாகறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அங்க நடக்கிற சம்பவங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவங்க. அந்த கிராமத்துல கொஞ்ச நாளாவே ஹிந்து ஃபெஸ்டிவல் எதனா வரப்போ அவங்க ஊர்ல இருக்கிற பசங்க காணாம போயிட்டே இருக்காங்க. அப்படி எதுக்கு இந்து ஃபெஸ்டிவல்ல மட்டும் அந்த கிராமத்துக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்குது? அதனால அங்க என்ன மாதிரியான விளைவுகள் வருது? இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு, இதை எதுக்கு பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படத்துடைய ஹீரோயினார ஒரு இன்ஸ்பெக்டர் வர, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் அவ்வளவு பரபரப்பா இந்த கதை பயணிக்கும். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம செல் பார்ட்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான மராத்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச ஒரு சின்ன லைக் உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. நிகழ்காலத்துல கதையை காமிக்கிறாங்க. நம்ம படத்துடைய ஹீரோயினான பூஜா இப்போ ஒரு மர்மமான இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே பாலடைஞ்சு போய் இருக்குங்க. ஏதோ பழைய கோட்டை போல இருக்கு. உள்ள பல பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. இப்போ அப்படியே அந்த கோட்டையோடைய உள்புறத்தை காமிக்க அங்க பேய் மாதிரி ஒரு உருவம் வருதுங்க. இதை நம்ம பேய்னு கூட சொல்லலாம், அப்படி இல்லனா ஒரு மர்ம மனுஷன் அப்படின்னு எதை வேணாலும் வச்சு சொல்லலாம். அப்படி அந்த மர்ம நபரும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பையனை தாங்க கடத்தி வச்சிருக்காரு போல. அந்த பையனோட பேரு சுந்தரு. டேய் சுந்தரு, பயப்படாத, உன்னை இப்படி வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே அந்த சுந்தர அந்த மர்ம மனுஷன் போட்டு தள்ளுற மாதிரி காமிக்க கட் பண்ணா கதை 30 வருஷத்துக்கு முன்னாடி போகுதுங்க. அதே கிராமத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு குழந்தை பிறகுது போல. ரொம்ப ஆசையோட என்னோட பையனை அவர் பாக்குறாரு. ஆனா பையனை பார்த்த உடனேயே அவருக்கு உள்ள ஒரு கோவம், அடைச்ச என்னடா இது அப்படின்னு சொல்லி கோவத்தோடய அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்க இப்ப மறுபடியும் கதை நிகழ்காலத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த கதையில நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். என்னடா இது நிகழ்காலம்னு சொல்றான், 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், மர்மமான கிராமம், மர்மமான மனுஷன், போலீஸ்காரங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்றானே, உண்மையாலே இந்த கிராமம் தான் என்ன, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க இப்ப இந்த கிராமத்தை பத்தி பார்த்துடலாம். கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நிகழ்காலத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. அப்படி இந்த கிராமத்துக்குள்ள ஒரு டீச்சர் வந்துகிட்டு இருக்காருங்க. அங்க இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம், அங்க இருக்கிற ஒரே ஆசிரியர் இவருதான். புதுசா அந்த கிராமத்துக்கு வராரு போல இருக்கு. அப்படி அங்க ஒரு பஸ்லயும் ஏறி உக்காந்துட்டு இருக்க இந்த சல்பரதி அப்படின்ற இந்த கிராமத்துல அந்த பஸ் நிக்காம போகுதுங்க. அண்ணே வண்டியை நிப்பாட்டுங்கண்ணே, என்ன நிக்காம போறீங்க? ஐயோ சார், இந்த கிராமத்துக்கு ஸ்டாப்பிங்கே இல்ல, பக்கத்து ஊர்ல நிப்பாட்டுறோம், அங்க இருந்து இறங்கி நடந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி பக்கத்து ஊர்லயும் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. அங்க ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குங்க. அந்த பாதையிலையும் அந்த டீச்சர் அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள நுழைறாரு. இப்ப அந்த கிராமத்துல ஐமேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்காருங்க. இந்த ஐமேன் யாருன்னா அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவரோட பையங்க. தான் அப்பாக்கு அப்புறம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த கிராமமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவும் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கான எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்க ஒரு ஃபாதரை காமிக்கிறாங்க. இவர் சர்ச்சு ஃபாதருங்க. அங்க நிறைய பசங்களையும் நிறைய குடும்பங்களையும் கூப்பிட்டு இயேசுவை பத்தியான நிறைய கதைகளை சொல்லி எல்லாரோடையும் ரொம்ப அன்பா பழகிற ஒரு ஆளு. அப்புறம் ஒரு போஸ்ட்மேனை காமிக்கிறாங்க, ஒரு பாட்டுவாதியார காமிக்கிறாங்க. இவர் தான் இப்போ இந்த டீச்சர் வரதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல வாதியாரு. ரொம்ப நாளாவே அந்த கிராமத்துக்குள்ள ஒரு கதை கட்டி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம கிராமத்துல ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கான். அந்த புதையல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த ஆலமரத்துக்கு அடியில தான் இருக்கிறதாகவும், அது எடுத்தா நம்ம கிராமம் மட்டும் இல்ல, சுத்தி முத்தி இருக்கிற எல்லா ஊரும் செல்வம் பெருகி அப்படியே கோடியில மிதக்கிற அளவுக்கு பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பேச்சு இருக்கோங்க. ஆனா சும்மாலாம் அந்த ஆலமரத்தை நோண்டி அதுக்குள்ள இருந்த அந்த புதையலை எடுக்க முடியாது, அதை ஒரு சாத்தான் பாதுகாக்கிறதாகவும் அங்க இன்னொரு கதையும் சொல்லப்படுது. ஆனா இது எல்லாமே கதை தாங்க. இதுதான் இப்ப இந்த புதுசா வந்த டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இப்ப நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச எல்லாரும் ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீச்சருக்கு இந்த கதை மேல, இந்த தியரி மேலன்னு சொல்லி எதிலையும் நம்பிக்கை இல்ல. எவனோ புராண கதைன்னு சொல்லி ஃபேக்கா இந்த கதையை ஏமாத்தி உங்களை எழுதி வச்சிருக்கான், அதை நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செம்மையா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் வருதுங்க. அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ஊர்ல இருக்கிற மைய பகுதிக்கு போயிடுவாங்க. அந்த மைய பகுதியில இந்த திருவிழா செட்டப் மாதிரி பண்ணி இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால ஊர் ஆண்கள் விடிய விடிய அங்க இருக்கிறது வழக்கம். இப்போ கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து, டேய் மணி 12 ஆக போகுது, இன்னும் உங்க அப்பா அங்க உட்காந்து ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்துன்னு இருக்காரா, அவர் போய் சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வரா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா இங்க இருந்து ரொம்ப தொலைவு நடந்து போனோமா, பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொன்னாலும் அதை கேட்காங்க அவங்க அம்மா. அவனை அங்கிருந்து அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கும் அனுப்புறாங்க. இப்போ அங்க ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டோம். கார்த்திக் பயந்த மேனிக்கு நடந்து வரும்போதே ஏதோ ஒரு மர்மமான சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க. இப்பதான் அப்பா கிட்டயும் வந்து, அப்பா வீட்டுக்கு வாங்கப்பா, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க, இங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, டே அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ வீட்டுக்கு போடா, நான் இதை பார்த்துட்டு தான்டா வருவேன்
ரோசா மேடம் வேற வந்து டான்ஸ் ஆட போறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் தன் பையனை அந்த இருட்டிலேயே அவர் வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்ப கார்த்திக்கும் பயந்துகிட்டே அந்த வழியில போயிட்டு இருக்க அப்ப திடீர்னு ஒரு மர்ம மனுஷன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம கார்த்திக்க கடத்துறாரு. கட் பண்ணா ஓப்பனிங் சீன்ல ஒரு பயங்கரமான கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த கோட்டையை காமிக்கிறாங்க. அந்த பேய் மாதிரி ஒரு உருவத்துல உள்ள ஒரு மர்ம மனிதன் இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த மர்ம மனிதன் தான் இந்த கார்த்திக்க கடத்திருக்காரு போல. இப்ப கார்த்திக் கிட்டயும் வந்து ஒன்னும் பயப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான், பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க அவர் கும்பிடுற கடவுளுக்கும் அதாவது சாத்தானுக்கும் இந்த கார்த்திக் அவரு கொடுக்குறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குளத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி வந்து ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பிணம் இருக்குங்க. யாருன்னு பார்த்தா இந்த கார்த்திக்குடைய பிணம். ஊருக்காரங்க எல்லாரும் ஸ்ரம்பிச்சு போய் ஓடி வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே கார்த்திக்குடைய அப்பாவும் அம்மாவும் அங்க ஓடி வந்து அதை பார்த்துட்டு ஐயோ என்னோட புள்ளதான் அப்படின்ற மாதிரியும் அங்க கதறி எழுதுறாங்க. கார்த்திக்கோட அப்பாவோ நேத்தே என்ன வந்து கூப்பிட்டானே, அப்ப கூட நம்ம கண்டுக்காம விட்டோமே, இப்ப என் பையன் போயிட்டானே அப்படின்ற மாதிரியும் அவரும் அழுக. இப்ப போலீஸ்காரங்க அங்க வராங்க. இந்த கார்த்திக்குடைய உடம்ப கொண்டு போய் நாங்க ஆய்வு பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா ஊருக்காரங்க தரமாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் பார்த்தா அந்த கார்த்திக்குடைய உடம்புல அவருடைய தோலே இல்லைங்க. இப்போ அதே ஊருக்குள்ள ஒரு வெட்டியான காமிக்கிறாங்க. அந்த வெட்டியானோ அப்படியே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இளைஞர் வந்து நம்ம தனசேகர பையன் கார்த்திக் இருக்கானே, அவனை யாரும் இப்படி பண்ணிட்டாங்க, ஊருக்கு வெளியில போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, பாகத்தையே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, தனசேகருக்கு ஒரே பையன் தான், அவன் அழுகிறத பார்த்தாலே எங்க மனசெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. அப்படி ஊருக்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய வழியோட தான் கார்த்திக்க அடக்கம் பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் கேள்விப்படுறாருங்க. இந்த போலீஸ்காரங்க தான் தகவல் சொல்றாங்க. கேட்டதும் மினிஸ்டருக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. சரிப்பா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அந்த கிராமத்துக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மினிஸ்டர் அந்த கிராமத்தை நோக்கி வர, மினிஸ்டர் வரதுனால அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அங்க கூப்பிட்டு மினிஸ்டரையும் பேச வைக்கிறாங்க. அப்பதான் மினிஸ்டரும் வந்து 2 நாளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல கார்த்திக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன், யாரும் ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் போலீஸ் லேடிய நான் இங்க போட்டிருக்கேன், அவங்களுடைய பேரு பூஜா. அதே மாதிரி இந்த கிராமத்துல சந்தேகப்படுற மாதிரியோ மர்மமாவோ யாருனா எதனா பண்ணா தோர்கானே நம்ம ஐமேன் இவர்கிட்ட எல்லாரும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் இந்த ஐமேன் இருக்கார்ல பஞ்சாயத்து தலைவர் பையன், அவரை இந்த மினிஸ்டர் ஊருக்கு மத்தியில எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா இந்த ஐமேன் அந்த மினிஸ்டரோட கட்சியில இருக்கிறதுனால தான் அவருக்கு மட்டும் தனி கவனிப்புங்க. அதையுமே அந்த கிராமத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு சின்ன பொறாமையை ஏற்படுத்துது. இங்க என்னதான் மினிஸ்டர் ஊருக்கு மத்தியில அந்த புது போலீஸை வர வைக்கிறதா சொல்லிட்டு போயிருந்தாலும் அதை பர்மிஷன் சிஎம் கிட்ட இருந்து தாங்க வாங்கணும். இப்ப அந்த கட்சி தலைவரையும் வந்து இந்த மினிஸ்டர் பாக்குறாரு. அப்படியே கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வந்து அந்த சம்பவத்தை பத்தியும் சொல்றாரு. இதை கேள்விப்படுற கட்சி தலைவரும் என்னையா சொல்ற, ஊருக்குள்ள வேற இப்ப பல சம்பவங்கள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கட்சிக்கு வேற இப்போ பெரிய ஆபத்து வந்துருச்சு, இந்த மீடியாக்காரங்க எதிர்கட்சிலாம் பார்த்தா சும்மா விட மாட்டாங்க, உடனடியா அந்த இடத்துல ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் மேடமை போட்டு இதை யாரு பண்றா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்பதான் அந்த இடத்துல பூஜா அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய ஹீரோயின் களத்துக்கு வராங்க. அதாவது அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வராங்க. அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அந்த கிராமத்துக்காரங்களாம் இன்னும் அந்த புது இன்ஸ்பெக்டரை போடவே இல்லைன்ற மாதிரி புதுசா வந்த டீச்சருடைய தலைமையில போராடிக்கிட்டு இருக்க. இதை எல்லாமே இப்ப இந்த பூஜா பாக்குறாங்க. அதான் வந்துட்டல, இதுக்கப்புறம் உங்க போராட்டத்தை கலைச்சிடுங்க, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க இருந்து அப்படியே அவங்க ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. பூஜா ஊருக்கு புதுசா வந்திருக்கிறதுனால அந்த ஊருக்கு வெளியிலேயே ஒரு வீடு எடுக்கிறாங்க. அந்த வீட்லயும் தன்னோட பையனோடையும் தான் ஒரு வேலைக்காரியை கூட்டு வந்திருப்பாங்க. அந்த வேலைக்காரியோடையும் அங்க தங்குறாங்க. பூஜா பையனுடைய பேரு ரிஷப், அந்த வேலைக்காரிக்கும் ஒரு பையன் இருப்பான், அவனோட பேரு கண்ணா. இந்த ரிஷபும் கண்ணாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க, எப்ப பார்த்தாலும் ஒன்னா தான் விளையாடுவாங்க. ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்துடும். அங்க இருக்கிற போலீஸ்காரங்களாம் இந்த ஊர்ல இருக்கிற திருட்டு பசங்களுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த காணாம போன கார்த்திக் அப்படின்ற பையன், அவனுடைய கேஸ், அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி வச்சுட்டோம். அந்த பையனுடைய போட்டோவெல்லாம் எடுத்து இப்போ அங்க நோட்டீஸ் போர்ட்லயும் ஒட்டுறாங்க. கொஞ்ச நாளையே அந்த ஊர்ல இன்னொரு ஹிந்து ஃபெஸ்டிவல் வருதுங்க. அப்படி அந்த ராத்திரி மறுபடி ஒரு சம்பவம் நடக்குது. அப்பதான் அந்த சம்பவத்தை யாரு பண்றா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 3 ஜோக்கர் வேஷம் போட்டவங்க அங்க இருக்காங்க. ஜோக்கர் வேஷம்னு நான் சொல்றேன், ஆனா அந்த வேஷத்தை பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அப்படி அந்த 3 ஜோக்கர் வேஷம் போட்டவங்களும் அந்த ஊருக்குள்ள வந்து அங்க இருக்கிற இந்த மாதிரி நபர்களை கடத்துறது வழக்கங்க. அப்படிதான் இப்போ ராம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பையனையும் கடத்திட்டு வந்திருக்காங்க போல. அவரையும் கொண்டு வந்து ஓப்பனிங் சீன்ல பேய் அப்படின்ற மாதிரி ஒரு மர்ம மனுஷனை காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவர்கிட்ட அவங்க கொடுக்க இப்ப அந்த மர்ம மனுஷனும் மறுபடியும் அவர் வணங்குற கடவுளுக்கும் அதாவது அந்த அரக்கனுக்கும் இந்த ராமையும் சமர்ப்பிக்கிறாரு.
இப்ப ராம் கார்த்திக் 2 பசங்க இது மாதிரி ஆனதுனால இந்த போலீஸுக்கும் இந்த கேஸ் இன்னும் பரபரப்பா கூட்டுதுங்க. இவங்க கிராமத்துல சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி விசாரிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துல ஒரு குடிகாரன் இருக்காங்க. அவன் எந்நேரமும் குடிச்சிட்டு ரோட்ல தான் விழுந்து கிடக்குறான். கேட்டா தான் ஒரு போலீஸ் இப்படிதான் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பேன், என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்றான். இப்போ அவனை கூட்டு வந்தோம் நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போதுதான் அது அந்த காணாம போன பையன் ராமுடைய அப்பான்னு தெரிய வருது. உங்க பையன் ராம் எப்படி காணாம போனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேட்கும் போதுதான் வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு ராம் போயிருந்தான். எப்போ பள்ளி முடிஞ்சு வரப்போவோம் நான் தான் ராம வந்து கூப்பிட்டுப்பேன். ஆனா அன்னைக்கு என்னோட கூட்டாளிகளோட சரக்க போடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டேன். ஆனா ராம் என்னை விடாம அப்பா எங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி வந்தான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு திரும்பும் போதோ அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரலனோ என்ன தேடி வரப்போதுதான் நடுவுல யாரோ அவனை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் அடுத்த நாளே அந்த ஆத்தங்கரையோரம் ராம் எங்களுக்கு பிணமா தான் கிடைச்சான் அப்படின்ற மாதிரியும் அந்த அப்பாவும் கதறி அழுக, எனக்கு என் மனைவி இல்ல மேடம், ராம் தான் உலகம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ராமுக்கும் இந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் என்னால வாழ முடியல மேடம், அதான் இப்படி குடிச்சு விழுந்து கிடக்கன்ற மாதிரியும் சொல்ல, இந்த கதையை கேட்டதும் ஹீரோயினோட மனசும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்களும் அவங்க பையன் ரிஷப்போட தாங்க அங்க வந்திருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ரிஷப் பத்திரமா இருக்கானான்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களையும் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய பசங்க பத்திரமா இருக்காங்களா, வீட்டுக்குள்ள அவங்கள சேஃப்டியா வச்சுக்கணும்ன்ற மாதிரியே பொழுது போச்சுன்னா வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள இன்னொரு ஹிந்து ஃபெஸ்டிவல் வருதுங்க. அன்னைக்கும் ஒரு முஸ்லீம் லேடி நம்ம ஹீரோயினை வந்து பாக்குறாங்க. வணக்கம்மா, என்னோட பையனுடைய பேரு சாபு, பொழுது போச்சுமா வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரியும் அவங்களும் பயந்த மேனிக்கு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, உடனடியா உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த கோட்டையை காமிக்கிறாங்க. அந்த கோட்டையிலையும் ஏதோ ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி அங்க இருக்கிற அந்த மர்ம மனுஷனும் அவன் கூட இருக்கிற அந்த 3 ஜோக்கர்ஸும் தான் அந்த சாபுவை கடத்திருக்காங்க போல. வழக்கம் போல அந்த சாபுவையும் அங்க இருக்கிற அரக்கனுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இப்ப அந்த ஜோக்கர்ஸும் அந்த மர்ம மனுஷன் கிட்ட நீங்க கேட்ட மாதிரியே 3 பேரை ஒப்படைச்சாச்சு, இன்னும் நம்மளுக்கு ஒன்னு தானே பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னு இல்லடா மொத்தம் நம்மளுக்கு 8 பேர் வேணும், 3 பேரை ஒப்படைச்சிட்டீங்க, இன்னும் 5 பேரை கொண்டு வாங்க இதே மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க ஹீரோயினுக்கும் நாளுக்கு நாள் பிரஷர் அதிகமாகுது. அவங்களும் இப்போ புதுசா இந்த ஸ்டேஷனுக்கு வந்து யாரையுமே கண்டுபிடிச்ச பாடு இல்ல. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சின்ன யோசனை வருதுங்க. நடந்த இந்த 3 சம்பவத்தையும் பார்க்கும் போதோ இதுல ஏதோ மாய மந்திரம்லாம் ரிலேட் ஆகி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 3 பேருமே ஒரே பேட்டர்ன்ல தான் ஒரே மாதிரி காணாம போனாங்க. அதே மாதிரி 3 பேரும் ஒரே இடத்துல தான் கிடைச்சாங்க. இந்த ஊருக்குள்ள எதனா புராண கதை புரளி அது மாதிரி எதனா இருக்கான்ற மாதிரி கேட்கும் போதுதான் இந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு புதையல் இருக்குன்ற மாதிரி ஒரு கதை இருக்குன்ற மாதிரி அங்க இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மத்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. இது சம்பந்தமா பேசுறதுக்காகவோ நம்ம ஹீரோயின் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை வந்து மீட் பண்றாங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, ஆனா இன்னமும் இந்த கிராமத்துல இந்த புராண கதை இந்த ஃபேக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹலோ மேடம், அதெல்லாம் ஃபேக் ஸ்டோரிஸ் இல்ல, அதெல்லாம் உண்மை கதை, தேவையில்லாம எங்களுடைய கிராமத்தை நீங்க தப்பு சொல்லாதீங்க, இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்றத கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப கிராமத்துக்காரங்களாம் ஹீரோயினுக்கு எதிராகவே திரும்ப இப்ப ராத்திரி அந்த கிராமத்துக்குள்ள ஒரு பேச்சு வருதுங்க. அதாவது வழக்கம் போல அந்த கிராமத்துல இருக்கிற ஆண்கள்லாம் ஒன்னா உட்காந்து சரக்க போட்டுட்டு இருக்க, அப்ப அந்த டீச்சர் அந்த இடத்துக்கு வராரு. நீங்க இன்னும் ஜாலியா சரக்க போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருங்க, ஆனா இங்க இந்த கிராமத்து மேலேயே சந்தேகப்பட்டு அந்த போலீஸ் மேடம் என்னன்னா அந்த ஆலமரத்தை தோண்டி அடியில என்ன இருக்குன்னு பாத்துடலான்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இப்படியே விட்டா நம்ம கிராமத்து பேரே நாரி போயிடும், இதை உடனடியா நம்ம தடுத்தாகணும், எல்லாரும் சேர்ந்து போராடணும். அது இல்லாம அந்த போலீஸ் மேடம் வந்ததுல இருந்தே இதே மாதிரி 2 சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அப்போ சரியா கூட பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல, நம்மலாம் போராடாம எதுவும் நம்மளுக்கு கிடைக்காதுன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அடுத்த நாளே இந்த டீச்சரோடைய தலைமையில அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இதையும் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பார்க்க, ஆனா அவங்களாலேயும் அங்க ஒண்ணும் பண்ண முடியலைங்க. இப்படி ஒரு நாள் அதே கிராமத்துல இன்னொரு ஹிந்து ஃபெஸ்டிவல் வருதுங்க. அந்த வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா, ஊருக்கு புதுசா வந்திருப்பாரு, அவரும் வழக்கம் போல பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த கிளாஸ்ல ஜிவின்னு ஒரு பையன் படிக்கிறாங்க. அந்த ஜிவி பையனையும் காமிக்க, அவன் பள்ளி முடிச்சுட்டு எப்பவுமே வழக்கம் போல அந்த சர்ச்சு வழியா தான் வீட்டுக்கு போவான். அப்படி அந்த சர்ச்சு வழியா வீட்டுக்கு போற மாதிரியும் அப்ப அங்க நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களோட சேர்ந்து இந்த ஜிவி பையனும் விளையாடுற மாதிரியும் காமிக்கிறாங்க. விளையாடி முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போற வழியில திடீர்னு பார்த்தா அந்த ஜிவி பையனை காணுங்க. அவனோட பேக் மட்டும் கீழே கிடக்கு. அந்த ஜிவி யாருடைய பையனா, அந்த ஊர்ல ஒரு சேட்டு இருப்பாருங்க, அந்த சேட்டோட பையன் தான் ஜிவி. ராத்திரி ஆகுது, ராத்திரி வரைக்குமே ஜிவி வீட்டுக்கு வராதனால சேட்டுக்கிட்டயும் அவங்க மனைவி அழுதுகிட்டே வந்து இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. சேட்டு ரொம்ப பயப்படுறாரு, ஊருக்குள்ள வேற இப்படி ஒரு பிரச்சனை போகும்போதோ இப்போ நம்ம பையன் வேற காணும்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம உடனடியா ஸ்டேஷன்ல போயிட்டு இதை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்டா கொடுக்கும் போதோ அங்க மத்த போலீஸ்காரங்க தான் இருக்காங்க, ஹீரோயின் இல்லைங்க. அவங்களும் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம்ல, உடனே வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க,
கண்டிப்பா வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்ல மேடம் ஜீவிய காணோம், அதான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா? இல்ல சார் வந்து நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. யோ என்னையா நீனு, ஊருக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்னன்னா நாளைக்கு வான்னு கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், இப்பவே ஜீப் எடுக்கிறேன், ராத்திரியே நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இப்ப அந்த ஜீவிய தேடியும் ஹீரோயின் அந்த போலீஸ் டீமையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படி நேரா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அங்க அந்த வாத்தியார் இருக்காருங்க. வாத்தியாரும் அப்பதான் அங்க பூட்டிட்டு வெளியே வர, சார் ஜீவிய பாத்தீங்களான்னு கேட்க 4 மணிக்கே அவன் வீட்டுக்கு போயிட்டானேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போதோ, இன்னும் அவன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டோம். இப்ப அங்க இருந்து அந்த சர்ச்சில் வந்து கேக்குறாங்க. ஃபாதர் கிட்டையும் நீங்க ஜீவிய பாத்தீங்களான்னு கேட்கும் போதோ, ஃபாதரும் ஒரு 6 மணி வாக்குல இங்கதாமா விளையாடிக்கிட்டு இருந்தான். எப்பவுமே இங்க நிறைய பசங்க வந்து விளையாடுறது வழக்கம். அதுல ஒருத்தனாதான் ஜீவி விளையாண்டான். ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போதோ, நடந்ததை சொன்னதும் ஃபாதரும் பீதியாகிறாரு. இப்ப போற வழியில அந்த பாட்டுவாதியார், அதுக்கப்புறம் ஐமேன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டயும் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அவங்களும் நாளாதான் இன்னொருத்தனும் இதே மாதிரி ஆயிடக்கூடாது, நம்ம எப்படின்னா காப்பாத்தணும்ன்ற மாதிரி இப்ப இவங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த ஜீவியை தேடுறாங்க. ஹீரோயின் பதறி போய் எப்படியோ அந்த ஆத்தங்கரையோர நம்ம போய் நிப்போம். மேபி அங்க அந்த ஜீவியை கொண்டு வந்தா நம்ம அந்த மர்ம மனிதர்களை கையங்களமா பிடிச்சிடலான்ற மாதிரியும் பிளான போட, அப்பதான் ஊர்ல இருந்து ஒரு போன் வருதுங்க. எந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த ஆலமரத்திலேயே இப்ப ஜீவி கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போய் பார்க்கும் போதோ அந்த ஜீவி அங்க பிணமா தாங்க இருக்காரு. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப நம்ம ஆத்தங்கரையோர போறது தெரிஞ்சு இந்த கிராமத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆளு தான் இப்படி பண்ணிருக்கான். அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிற நபர் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். அது இந்த சம்பவத்து மூலயமா கன்ஃபார்ம் ஆயிருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கெஸ் பண்ண, இங்க கிராமத்துக்காரங்களும் ரொம்ப பயந்து போறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் இந்த போலீஸ் எல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லி வீதியில இறங்கி பிரச்சனை பண்ணி போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஹீரோயினுக்கு எதிராக தாங்க இருக்கு. இந்த விஷயம் கேள்விப்படுற எதிர்கட்சிகளும் அந்த இடத்துல போராட ஆரம்பிக்க, கட்சி தலைவர்கிட்ட இருந்தும் பிரஷர் வருது. இன்னும் ஒரு வாரம் டைம்ல இதெல்லாம் பண்றது யாருன்றத நீ கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் தான் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல உட்காந்து இந்த கேஸை ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போதோ, அவங்க வேலைக்காரி வந்து எனக்கு 2 நாள் லீவ் வேணும் மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அட என்னமா நீ மாசத்துல 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போதோ, இல்ல மேடம் நம்ம கிராமத்துல மாசம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க, அதுக்காக தான் எனக்கு லீவ் வேணும். எனது பௌர்ணமி அன்னைக்கு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு யோசனை வருதுங்க. அப்படியே அந்த ராத்திரி தன்னுடைய ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷன்ல வந்து இது வரைக்கும் காணாம போன அந்த 4 பசங்களுடைய ஃபைலையும் பாக்குறாங்க. ஜூன் மாசத்துல இருந்து இந்த சம்பவம் ஆரம்பிச்சது. அப்படி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் வந்திருக்கு. இந்த 4 மாதங்கள்ல எந்தெந்த தேதியிலலாம் அந்த பசங்க காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி கேட்க 17, 18, 15 அது மாதிரி ஒவ்வொரு தேதியும் சொல்றாங்க. அப்படி அந்த ஒவ்வொரு தேதியில எதனா ஃபெஸ்டிவல் வருதான்னு பார்க்கும் போதோ அது எல்லாமே இந்த பௌர்ணமி அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அப்ப பௌர்ணமி அன்னைக்கு டார்கெட் பண்ணி தான் இந்த ஜீவியையும் கார்த்திகையும் அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் அந்த மர்ம மனுஷன் கடத்திருக்கான். அப்போ அடுத்ததான் இந்த பௌர்ணமி எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி கேட்க, நாளைக்கு தான் மேடம் வரப்போகுது. அப்போ நாளைக்கு 5ஆவதா இன்னொரு நபரை கூட அவன் கடத்தலாம். அப்ப நாளைக்கு முழுக்க நம்ம இந்த கிராமத்தை சுத்தி பலத்த பாதுகாப்போட இருக்கணும். யாரு இந்த மாதிரி டார்கெட் பண்றானோ அவனை அங்கேயே பிடிச்சி கைது பண்ணணும், அவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. பௌர்ணமி வருதுங்க. தான் வேலைக்காரி கிட்டையும் அவங்க பையனான கண்ணாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பையன் இந்த ரிஷபை கூப்பிட்டுக்கிட்டோம் அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டுல விடுறாங்க. இன்னைக்கு இவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். இவங்க டியூட்டிக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குதுங்க. அந்த திருவிழாலையும் அவங்களோட போலீஸ் டீமையும் அப்படியே பிரிச்சு எல்லாரையும் சோதனை பண்ண சொல்றாங்க. ஒரு பக்கம் அந்த கோட்டையை காமிக்க, அந்த கோட்டையில இருக்கிற இந்த மர்ம மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த 3 ஜோக்கர்ஸ் கிட்டையும் இன்னைக்கு நம்மளுக்கு 4 பேர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது 4 பேரா? பௌர்ணமியான ஒருத்தர் தானே கூட்டு வரணும். இல்ல ஒருத்தர் போதாது, 4 பேரை கூட்டு வரணும். கூட்டு வந்தா நம்மளுடைய 8 பேர் கணக்கு முடிஞ்சதும் இன்னைக்கே நம்ம அவங்க எல்லாரையும் அரக்கனுக்கு கொடுத்துட்டு அந்த புதையலை அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான போட, இப்போ அதுக்கும் அந்த ஜோக்கர் சம்மதிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இந்த கிராமத்துக்குள்ளேயும் கிளம்புறாங்க. ஹீரோயினும் அந்த திருவிழால பலத்த பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கும் போதோ அவங்களுக்கு தொடர்ந்து போன் கால் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனா எதிர்க்க பேசுறவங்க சரியா பேசல போல, சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி இப்ப அந்த பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போதோ, மேடம் உங்க பையன் ரிஷபா காணுமா, கூட அந்த கண்ணாவையும் காணுன்ற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரியும் தெரிய வருது. ஹீரோயின் துடிச்சு போறாங்க. ரிஷபு கண்ணாவை காணமா, ஆனா கொய்யால ஊரையே பாதுகாத்துட்டு நம்ம சொந்த வீட்டை விட்டுடுமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி பதறுது. இப்ப அந்த இடத்த வந்து அந்த வேலைக்காரியையும் பாக்குறாங்க. வேலைக்காரியோட பையன் தானே கண்ணா, ஒண்ணு கவலைப்படாதீங்க, 2 பேரும் இங்க தான் விளையாடிட்டு இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த 3 ஜோக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்போ மூட்டையில ஒருத்தரை கொண்டு வராங்க.
அது அந்த கண்ணாதாங்க. அதை பாக்குற அந்த மர்ம மனிதனும், என்னடா ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் 3 பேர் எங்க போனாங்க, இது எல்லாமே நம்ம பௌர்ணமியில பண்ணி ஆகணும்டா, இந்த மூட்டையை இங்கேயே கட்டி வச்சுட்டு மீதி 3 பேரை கொண்டு வர வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரியும் கத்துறாரு. இப்ப அந்த மூட்டையையும் அங்க வைக்கிறாங்க. இப்ப அந்த மூட்டை பக்கத்துல வந்தோம் இந்த மர்ம மனுஷன், ஒன்னும் பயப்படாத, நீ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் உதவி பண்ண போற, எல்லாமே நாங்க கும்பிடுற கடவுளுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஹீரோயின் தன்னோட பையன் ரிஷப்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ரிஷப்பையும் கட்டி அணைச்சிக்கிட்டு, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எங்க இருந்தன்ற மாதிரி கேட்க, இங்கதாமா இருந்தன்ற மாதிரி அங்க ஒரு போலீஸோட தான் இருந்திருப்பான் போல. அப்போ காணாம போனது கண்ணாதான் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. வேலைக்காரி ரொம்ப பயப்படுறாங்க. ஹீரோயினும், ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரையும் ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. கண்ணா அப்படின்ற ஒரு பையனை காணோம், உடனே மைக் செட்ல அதை அனௌன்ஸ்மெண்டா போடுங்க, சீக்கிரமா உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப மைக்லயும் அதை அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. எங்க தேடியுமே அந்த கண்ணாவை காணுங்க. அங்க அம்மன் சாமியையா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. அப்படி அங்க திருவிழால அம்மன் சாமி கிண்டையும் நம்ம ஹீரோயினும் வேண்டிக்க, இப்ப அவங்க ஜீப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படியே ரோந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த கண்ணாவை ஹீரோயின் பாக்குறாங்க. அப்பதாங்க ஹீரோயினுக்கு உசிரே வருது. கண்ணாவை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. இப்ப அவங்க ஸ்டேஷனுக்கும் நம்ம கண்ணாவை கூப்பிட்டுட்டோம், டேய் எப்படிடா, உனக்கு என்ன ஆச்சுடா, எங்க இருந்துடா தப்பிச்சு வந்தேன்ற மாதிரி அந்த கதையை கேக்குறாங்க. அப்பதான் கண்ணா, நான் எப்பவும் போல திருவிழாக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கலான்னு போனேன், அப்படி வாங்க போகும்போதோ திடீர்னு ஒரு பிங்க் கலர் சட்டை போட்ட அங்கிள் வந்து என்ன கூட்டிட்டு போனாரு. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு மூட்டையில இருந்தேன். அந்த இடமே ரொம்ப வினோதமா இருந்தது. அது ஒரு கோட்டை மாதிரி இருந்தது. அப்ப என்னை சுத்தி ஒரு 3 ஜோக்கர்ஸ் நின்றுட்டு இருந்ததாகவும், அவங்க பக்கத்துல பேய் மாதிரி ஒரு உருவத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அதுதாங்க அந்த மர்ம மனுஷன். இதை தாண்டி நான் பெருசா எதுவும் பார்க்கல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மூட்டையோட கட்டு அவிழ்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த கட்டை அவிழ்த்துக்கிட்டு என் கையில போட்டிருந்த கட்டம் கொஞ்சம் குட்டி கட்டா தான் இருந்தது, அதையும் அழுத்துட்டு இருந்தேன். அப்ப அந்த பேய் மாதிரி இருக்கிற நபர் உள்ள உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அங்கிருந்து நான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன வந்து காப்பாத்தினீங்கன்ற மாதிரியும் சொல்ல, கண்ணாவோட தைரியத்தை பார்த்து ஹீரோயினே வியந்து போய் அங்க பாராட்டுறாங்க. சரி, அந்த 3 ஜோக்கர் வேஷம் போட்டாங்கன்னு சொன்னியே, அவங்களோட வேஷம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும் போதோ, போன திருவிழால அது மாதிரி வேஷம் போட்டு நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, இப்ப போன திருவிழால எடுத்த போட்டோஸ்லாம் பார்க்கும் போதோ அதுல அந்த ஜோக்கர் வேஷம் போட்டு இருந்த ஒருத்தரை இவரு அடையாளம் காமிக்கிறாரு. அப்ப இதே மாதிரி வேஷத்தை போட்டுதான் அவனுங்க இப்படி பண்றாங்க போல இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ஊருக்குள்ள யாரு பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும் போதோ, அந்த ஊர்ல பாட்டுவாதியார் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் தாங்க போட்டுட்டு இருக்காரு. இப்ப அவரையும் உள்ள கூட்டு போயிட்டு போலீஸ்காரங்க வச்சு விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கண்ணா இருக்கா பாத்தீங்களா, அவன் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து இன்னொரு தடயத்தையும் சொல்றான். அதாவது பேய் மாதிரி உருவத்துல ஒரு மர்ம மனுஷன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் கையில ஒரு குச்சி வச்சிருந்தான், அது ஒரு ஸ்டிக் மாதிரி இருந்தது, உள்ள சலங்கை சவுண்ட் எல்லாம் கேடுது அப்படின்ற மாதிரி சொல்ல, டே கண்ணா, நீ எவ்வளோ டீட்டெயில் சொல்ற தெரியுமா, செம க்ளூடா, இதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி. இப்ப அந்த குச்சி இந்த ஊருக்குள்ள யாருன்னா வச்சிருக்காங்களான்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போது தான் கான்ஸ்டபிள் திடீர்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்றாரு. மேடம், இதே மாதிரி குச்சி நம்ம ஊர்ல இருக்கிற வெட்டியா வச்சிருப்பா மேடம், அது எப்பவுமே ஜலஜலன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இதுக்கு பின்னாடி அந்த வெட்டியான் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ உடனே நம்ம வெட்டியானோட வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ வெட்டியானையும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வராங்க. அங்கிட்டும் வெட்டியான, இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு வந்தோம், அப்புறம் ஊருக்குள்ள எல்லா சம்பவத்தையும் நீ தான் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த வெட்டியானுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலன்ற மாதிரியும் சொல்ல, டே என்னடா புரியலன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ தானே இது எல்லாத்தையும் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ வெட்டியான் மறுக்கிறான். அப்ப இந்த குச்சி எங்கிருந்து தான் வந்தது, உன் வீட்டுல தேடி பார்க்கும் போதோ வீட்டுக்குள்ள இந்த பொம்மை வேற இருக்கிறத நாங்க பார்த்தோம், இது எல்லாமே அங்க அந்த கோட்டைக்கு வந்த கண்ணா எங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டான், நீ தான் அந்த பேய் மாதிரி வேஷம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒழுங்கா சொல்லுடா அப்படின்ற மாதிரியும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்பதான் வெட்டியான் கொஞ்சம் பயப்படுறான். இப்ப அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, வெட்டியான் வச்சிருக்கிற பொம்மை, அந்த பொம்மை திடீர்னு பேசுதுங்க. வெட்டியான் ரொம்ப பயந்துடுறான். ஆக்சுவலி அது எப்படி பேசியிருக்கோம்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஏஐ இருக்கோங்க, அந்த ஏஐய அந்த பொம்மைக்குள்ள செட் பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த ஏஐய வச்சுதான் ஹீரோயின் பேச வச்சிருப்பாங்க. இதுல அந்த வெட்டியானோ பொம்மை தான் பேசுது போல இருக்கு, அப்ப அந்த பொம்மை பேய் தான் போல இருக்கு, அந்த சாத்தான் இங்க வந்துருச்சு போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க திடீர்னு நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேயோடைய வாய்ஸ்ல கணீர்னு இந்த வெட்டியான் பேசுறாங்க. என்னடா இது, வாய்ஸை மாத்தி பேசுறான்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் பார்க்க, ஆமா இதை எல்லாத்தையும் பண்றது நானும் என்னோட கூட்டாளிகள் 3 பேரும் சேர்ந்துதான், அது எல்லாத்துக்கும் அந்த புதையல் தான் காரணம், அந்த புதையலை நாங்க எடுக்கணும்னா 8 பேரை இது மாதிரி அந்த சாத்தானுக்கு கொடுக்கணும், அதுல 4 பேர் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பேர் பேலன்ஸ் இருக்கும் போது தான் நீங்க இப்படி கெடுத்துட்டீங்க, இன்னைக்குள்ள நாங்க அந்த சம்பவத்தை பண்ணலனா நாளையில இருந்து இந்த கிராமம் பல விபரீதங்களை சந்திக்க வேண்டி இருக்கும், இது எல்லாம் அந்த சாத்தானோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும், அதுக்கப்புறம் அந்த
சாத்தான் அந்த குழியில இருந்து வெளியே வந்து இந்த கிராமத்தையே ஒரு வழி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி பேய் மாதிரி பேசுறாரு. ஹீரோயினுக்கும் அவங்க கோவம் வருது. ஆனா அந்த வெட்டியான் சொன்ன ஒரு டீட்டெயிலை மட்டும் அவங்க உன்னிச்சு கவனிக்கிறாங்க. என்னது, புதையலுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் 4 பேரை இப்படி பண்ண போறீங்களா? கூடவே எது உன் கூட 3 பேர் இதுக்கு உதவி பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்ல, இதெல்லாம் எங்க வச்சு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும் போதும் அந்த பழைய கோட்டை அப்படின்ற மாதிரியும் அந்த வெட்டியான் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களுடைய போலீஸ் படை அந்த ஊருக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பழைய கோட்டைக்கும் போறாங்க. இப்ப அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அந்த 3 ஜோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே டேய் நம்மளோட குரு மாட்டிக்கிட்டாரா போலீஸ் கிட்ட, இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்மளும் மாட்டிப்போன்ற மாதிரி அந்த கோட்டையோட கதவை மூடிட்டு அவங்க 3 பேருமே வெளியே வர. ஆனா வெளியே வரும்போதே அங்க அந்த ஊருக்காரங்க நம்ம ஹீரோயின் எல்லாரும் குவிஞ்சு நிக்கிறாங்க. அப்படி அந்த 3 பேருக்கிட்டையும் வந்து மாட்டினீங்களா, ஊர்ல இருக்கிற ஒரு பழைய கதையை உண்மைன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்க மூஞ்சில இருக்க மாஸ்க கலட்டுங்க, நீங்க யாருன்னு பாக்கணும்ன்ற மாதிரி முதல்ல ஒருத்தருடைய மாஸ்க கலட்ட பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற ஐமேன் தான் இவரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ரெண்டாவதா இன்னொருத்தருடைய மாஸ்க கலட்டுறாங்க. அது அந்த பாட்டுவாதியார் இருந்தார் பாத்தீங்களா, அவருன்னு தெரிய வருது. இப்ப மூணாவதா முக்கியமான ஜோக்கருடைய மாஸ்க கலட்டும் போதோ அது அந்த ஊருக்கு புதுசா வந்த டீச்சர்னு தெரிய வருது. அப்போ இவங்க 3 பேரும் தான் அந்த வெட்டியானோட சேர்ந்துக்கிட்டு புதையலுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இவங்க 4 பேரையுமே ஜெயில தூக்கி போடுறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் இந்த கேஸை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க பேக்கை பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அவங்க வேற ஒரு ஊருக்கு போறாங்க போல இருக்கு. அப்பதான் ஹீரோயினை பார்க்கறதுக்கு 2 லேடிஸ் ஓடி வராங்க. இந்த 2 பேர் யாருன்னா அந்த வெட்டியானோட மனைவிகள். அவங்க ஒரு பயங்கரமான உண்மையை அந்த வெட்டியான பத்தி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வெட்டியான் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்ல. ஓப்பனிங் சீன்ல அந்த கிராமத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, ஆக்சுவலி பிறந்ததே அந்த வெட்டியான் தாங்க. அப்ப அந்த வெட்டியானுக்கு ஆண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் மனசுடைஞ்சு அங்கிருந்து பெருப்பாரு. அப்படி ஆண்மை இல்லாதவர் 2 மனைவியை கட்டியிருக்கானேன்ற மாதிரி கேட்கும் போதோ ஊரை சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி கட்டியிருக்கான். அவனுக்கு ரொம்ப நாளாவே இந்த ஸ்பிரிச்சுவலா அமானுஷ்யமா நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். சுடுகாட்டிலேயே இருக்கிறதுனால அப்பப்போ அவன் மேல ஆவி ஏறின மாதிரி பேசுவான். அதுல அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி ஏறிதான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்கிறதாகவும், அவன் மனதளவுல ரொம்ப நல்லவன், ரொம்ப வெள்ளேந்தி, அவனுக்கு தெரியாம யாரோ அவனை இயக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க வருது. மேடம், அவர்கிட்ட நீங்க ஜெயில போய் கூட இதை பத்தி கேளுங்க, அவர் எப்படின்னா காப்பாத்துங்க, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. சரி ஓகே கேட்போம் அப்படின்ற மாதிரி இப்ப அவங்களும் அந்த ஜெயிலுக்கு வராங்க. ஜெயில இந்த வெட்டியான் அதுக்கப்புறம் அந்த 3 நபர்கள் அவங்களாம் இருக்க. இப்ப அந்த வெட்டியான் கிட்டேயும் வந்து ஹீரோயின் அவங்க பொண்டாட்டி சொன்னதெல்லாம் சொல்லிட்டு என்ன இங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்பதான் வெட்டியானோ, நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாத்தான் தான். அந்த சாத்தானுக்கு நாங்க இதை கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா அந்த சாத்தான் கோவப்பட்டுருச்சுன்னா அந்த குழியில இருந்து வெளியே வந்துடும், இந்த ஊருக்கே ஆபத்து மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப அந்த டேட்டை நீங்க கடந்துனீங்களான்னு கேட்கும் போதோ, நேற்று நீங்க கைது பண்ணும் போதே நாங்க கடந்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த வெட்டியான் சிரிக்கிறாரு. என்னையா லூசு மாதிரி உழையிட்டு இருக்க, இது டிஜிட்டல் இந்தியா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? உன்னை நான் ஏமாத்தினதே அந்த பொம்மை பேசி இல்ல, அதுக்குள்ள ஏஐ வச்சுதான். இன்னும் சாத்தான் குழிக்குள்ள இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல. மேடம், சாத்தான் தான் எங்க 4 பேருக்கும் அந்த வேலையை கொடுத்தது. இப்ப அந்த வேலையை நாங்க உருப்படியா பண்ணல. இப்ப எங்களோட உசுரை அந்த சாத்தான் எப்ப வேணா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டேஷன்ல பக்கத்துல இருக்கிற அந்த 3 கைதிகள் இருக்காங்கல்ல, யாரு அந்த டீச்சரு, ஐமேனு, அதுக்கப்புறம் அந்த பாட்டுவாதியார், 3 பேருமே திடீர்னு உடம்புல ஒரு பேய் பூந்து அங்க அப்படியே துடிச்சு போய் சேர்ற மாதிரி காமிக்க. இப்போ அங்க வெட்டியானும் இதை பார்த்துட்டு அடுத்து நான் தான் மேடம்னு சொன்னோன்னே அவரும் அந்த இடத்துல போய் சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதை கண்கூடா பாக்குற ஹீரோயினும் பயந்து போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது இதுக்கு பின்னாடி சாத்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி அந்த சாத்தான் கிட்ட இருந்து இந்த கிராமத்தை காப்பாத்துறதுக்கும் அந்த கோட்டையில உள்ள சாத்தானை மொத்தமா அழிக்கிறதுக்கும் இப்ப ஹீரோயின் அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. அப்படி கோட்டைக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் இந்த தும்பத் படத்துல வர மாதிரி அது ஒரு பயங்கரமான இடம் அப்படின்ற மாதிரியும் உள்ள பயங்கரமான ஓசைகள்லாம் கேக்குது, சில அலறல் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதுல அவங்க ரொம்ப உறைஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் அந்த கோட்டையுடைய மைய இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சின்ன குழிவுலதான் அந்த சாத்தான் இருக்க போல இருக்கு. அப்போ திடீர்னு அந்த குழி ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வருது. இப்ப அந்த வெளிச்சம் நம்ம ஹீரோயினோட முகத்துல பட இப்ப நம்ம ஹீரோயினுக்குள்ளேயும் அந்த சாத்தான் பூர்ற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கான லீட போட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. சோ செகண்ட் பார்ட்ல இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மர்மமான படங்க. வாய்ப்பு இருந்தா ஓடிடியில ஒரு வாட்டி பாருங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.